ஹாய், சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். சம் ஆஃப் நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 65/8, தென் த நம்பர் இஸ். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது? ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு எண் என்னது ஏதாவது ஆக்கலாம். ஸோ என்ன வச்சுக்கலாம், அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மற்றும் அதன் தலைகளின் கூடுதல். அப்ப என்ன சொல்றாங்க, அது ரெசிப்ரோக்கல் தான் சொல்றாங்க. 1/x அது கூடுதல் என்ன சொல்லிட்டாங்க, 65/8 ஆமா. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த எண் என்ன, அதாவது எக்ஸ் என்னன்னா வந்து இங்க கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மலி இதை வந்து இங்க மல்டிப்ளை பண்ணி +1/x = 65/8 போட்டு இதை கொண்டாந்து பெருசா போடுவோம். ஓகேங்களா? அப்படி போட்டாக்கா குறைஞ்சபட்சம் 3 நிமிஷமா ஆகும். ஓகேங்களா? அப்படி ஸோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணலாம் அதை. ஓகேங்களா? ஈஸியாக வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஸோ இப்போ என்ன கொடுத்துருங்க, x + 1/x = 65/8. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிட்டாச்சுங்களா, ஈஸியாக முடிஞ்சிருமா வேலை. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இது இப்போ கேன்சல் பண்ணலாம். என்ன வரும் இப்போங்க, 8 + 1/8 அப்படி தானே வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 64 18 × 8 64 + 1 65/8. ஸோ அப்போ ஓகே தான் அது. ஓகேங்களா? அப்போ நல்லா பாருங்க, இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயுமே 8 இருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், x = 8 நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 8 தான். ஓகேங்களா? தேங்க்யூ.